ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூலி மூவிக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 6:40க்கு மூவினா கிளம்புனதே 6:20க்கு தான். ஓகே, இட்ஸ் அரௌண்டு 7.5 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹெவி டிராஃபிக். இதில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அந்த படம் பார்த்தோம். கரெக்டாக 6:45க்கு போயிட்டோம், படம் பார்த்துட்டோம். அதோட ரிவ்யூ ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ என் வாழ்க்கையிலே தலைவன் 63ல் போனதே இல்லைடா. அவனை போக வச்சிட்டீங்களடா. ஓடு முடியா மேலையா டிக்கெட் பண்ண மெதுவாக போகணுமா? படம் போட்டுருவாங்க. தளபதி உள்ளே வரணும். சி ரஜினி உள்ளே வரணும். ஸ்க்ரீன் மாயா இல்லையா? ப்ரோ என்ன ப்ரோ படி இப்படி இருக்கு? நாளை பின்ன ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை ஏதாவது கொந்தளிச்சிட்டாங்கன்னா போச்சுன்றீங்களா? சரி, ஓகே. மாயாஜல் வந்திருக்கோம். ஓகே, என்ன படம் பார்த்தோம்? அந்த படம் பேர் என்ன? கூலி பார்த்தோம். அனிருத்து மிரட்டி விட்ருக்காருப்பா சொல்லப்போனால் உண்மையாக. ஆனால் அனிருத் இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்க விட்ருக்கலாம்னு தோணுது எனக்கு. லாஸ்ட் டைம் இல்லை, அனிருத் பிஜிஎம் வந்து கூலி அது ஒன்று தான் ரெடி பண்ணாருன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அதிலே போட்டு ப்ரோ. மோனிகா சாங்கு சூப்பர் ஸ்டாரோட ஒவ்வொரு தடவையும் இந்த ஃப்ளாஷ்பேக் என்ட்ரி. ஆமாம், அந்த பிஜிஎம் பரவாயில்லப்பா. மியூசிக் சென்ஸ்லாம் இருக்குது இந்த ஆளுக்கு. எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது. இன்டர்வல் பிஜிஎம் எல்லாமே நல்லா பண்ணேன். ரிவ்யூ தானே எடுக்கிறான், பயப்படாது ப்ரோ. அதெல்லாம் கவலைப்படாது. நம்ம ஃபேமிலிக்கு தான் அனுப்ப போகிறோம். நண்டா வீடியோ ஏன்னா நண்டெல்லாம் பார்த்து பல ஃபேமிலி இருக்குது. இதுதான் புதுசுடா. எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ பொரியலுக்கு ஆகும். ஆமாடா, வா போய் எடுத்துருவா. உங்கள் வீட்டில் சமைக்க ரெடியா? சரி, ரிவ்யூ இப்படி வேறு மாதிரி போகுது ப்ரோ. எப்படி இருந்துச்சுக்கா? இல்லை, நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இந்த 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 சொசைட்டியில் ஒன்றும் இல்லை, அன்வான்ட் அப்பெல்லாம் சொல்லவே கூடாது. இந்த சொசைட்டியை பார்த்து ரொம்ப வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. இல்லை, எல்லாரையும் பார்த்தோன்னே அடித்து கொல்லணும், ரத்தம் தெரிக்கணும்னு நினைக்கிறான்ல, அவெல்லாம் அந்த படம் பார்த்தா ஜாலியாக இருப்பான். நான் ஏன் தான் அந்த சொசைட்டி இப்படி இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறானுங்களா, அவனுக்குலாம் அந்த படம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். அது நீங்களா? எனக்கு இப்போ படம் ஓகே தான். ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் கடைசியில் வந்தது அமீர் கான் தானே. எனக்கு அமீர் கான் ஏன் வந்தாருன்னு தெரியல. இதான் அவர் உண்மையிலே இந்த கேரக்டர் காட்டணும். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு ப்ரோ. அவர் உண்மையிலே காட்டணுன்றதுக்காக காட்டின மாதிரி காட்டுறது. எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ்ட. எனக்கு ஒரு கால் ஷீட் போட்டு கொடுங்க, நானும் வந்து ஏதாவது நடிக்கிறேன் அப்படின்னு. சரி, வா 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 வா. அடுத்து உபேந்திரனா ரஜினியோட சேர்ந்த கூலி. பின்னாடி ஒருத்தர் ரெண்டாரு குடிமையெல்லாம் போட்டுருந்தாரு, அவரா? இப்போ லாஸ்ட் சீனில் அமீர் கானே பீடி கொடுத்தாரு. அவர் கேரக்டர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல ப்ரோ. அவரெல்லாம் மாசு காமிச்சாரு ப்ரோ. எல்லாருமே மாசுக்கு தான் ப்ரோ ஆட் பண்ணுது. அதாவது ஸ்பைசி அந்த பிரியாணியில் ஒன்றுமே இல்லையடா. கதை வந்து அவர் எதுக்குடா இருக்காரு ப்ரோ. அப்படி கிடையாது ப்ரோ. ஒரு பிரியாணி நீ சாப்பிட்றீங்கன்னா அதில் ஸ்பைசி ஆட் பண்ணுறது தான் ப்ரோ. அது இதில் உண்மையாக நடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னா சிரிச்சு ப்ரோ மாட்டிக்கிறாரு. நாகார்ஜுனா. ஓகே. சோபினியா யார்? சோபினியா தெரியாது. மலையாள ஆக்ட்ரஸ். அவர் மலையாள ஆக்டர். அவரா? அவர் பொண்டாட்டி ஒன்று முக்கியமான கேரக்டர். நான் சொன்னல ஏஞ்சல் டீனா. அந்த கேரக்டர் கூட ஓகேடா. உண்மையிலடா இதில் இது ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு. சரி, அவள் ட்ரெயினுக்கு எப்படி வந்தா? கரெக்டா? சென்னை ட்ரெயின். சரி, அசிங்கப்படுத்திட்டாரு. இல்லை, சென்னை ட்ரெயினில் எப்படி கரெக்டாக இருந்தா? அதே ட்ரெயினில், அதுவும் கம்பார்ட்மெண்ட் கூட மாறல. இந்த லாஜிக்கை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. சரி, ஓகே. லாஜிக் பார்க்க படத்தில் லாஜிக்கே நம்ம நிறைய எனக்கு அதே மாதிரி தான். அவள் ஃபோன் அவள் வாக்கி டாக்கியில் பேசுவான்ல, அவன் என் பொண்ணு அப்படி இப்படிலாம் சொன்னது கேட்டா.
ஆனா அப்பா யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் அவன் இது பண்ணிட்டான். ப்ரோ அது நல்லா கேட்டுச்சு ப்ரோ. பண்ணிட்டான்டா, ஆஃப் பண்ணிட்டு தான் இது பேசினான். அந்த டைத்துல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேசினான். அது நீ பார்க்கல நீங்க. சரி ஆனா வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப இது ஆஃப் ப்ரோ இன்னொருத்தர் இந்த படம் பார்க்க வருவியா ப்ரோ? ஆனா வரலாம். வருவியா? மாசா இருக்கு ப்ரோ. இந்த கதையை கண்டுபிடிக்கணும்ல, என்னென்ன நடக்குதுன்னு லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குல்ல. வரலாம் ப்ரோ இன்னொரு தடவை. நண்பனுக்காக இது ரிவெஞ்சுக்காக வராரு. ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ரிவெஞ்ச் இல்லை ஆமாம், ரிவெஞ்ச் எடுக்க போகிறப்ப மாட்டிக்கிறாரு உள்ள. சரியா? மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வர்றான்னு தான் ரிவெஞ்ச் தான் கதை. அந்த மலையாள ஆக்டர் இருக்காங்க, அவனை தான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அவன் புதைச்சிருவான். அவன் நல்ல மாதிரி நடிச்சு அவன் சுத்திகேசன் தூக்கிட்டு போயிடுவான். கட்ட கடைசியில் ஐயே தப்பு பண்ணிட்டேன் அவன். அந்த ஒரு செகண்ட் அவன் கண்ணை பார்க்கணுமே. அந்த சீன்ல அவன் கண்ணு பார்க்கணும் ப்ரோ. சைமன் அந்த பக்கம் உட்காந்துருந்து சொல்லுவான்ல இவன் தான் கொண்டவன் அப்படின்னு வீடியோ காமிக்கும் போது அவன் கண்ணை பார்த்தியா ஒரு மாதிரி காமிப்பாங்க. அட பாவி நல்லவே மாதிரி பேசினீங்கடா. படம் ஒத்துதான் நான் சொல்லுவேன். எப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னா வந்தீங்கன்னா சிரிச்சு. அதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் என்னன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து ஏதோ சிம்பிளாக ஏதோ வைக்கணுன்ற உண்மையிலே உட்காந்துற கேரக்டர் அமெரிக்கன். 2 கேரக்டருமே ஏதோ சும்மா படத்துக்குள்ள இவரை காட்டணுமே அப்படின்றதுக்காகவே காட்டின மாதிரி இருந்துச்சு 2 கேரக்டர். நான் அப்படி நீ சொல்ல போனால் எல்லா கேரக்டரும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாகார்ஜுன கேரக்டர் உண்மையாக நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த வில்லன் அவன் நாகார்ஜுன கேரக்டர், அந்த மலையாள ஆக்டர், அவங்க 2 பேர் தான் வில்லன். ஆனால் நாகார்ஜுனா தான் ரொம்ப பெரிய வில்லன் மாதிரி காமிச்சாங்க. படத்தில் பார்த்தா அந்த கேரளா ஆக்டர் இருக்கான் பாரு, அவன் தான் முரட்டுத்தனமான வில்லனாக இருக்காங்க. இப்போ வந்து நாகார்ஜுன தான் பெரிய கை. கேரளா ஆக்டர் என்னன்னா இவன்ட்டு ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். புரியுது. ஆனா இந்த கேரளா போலீஸ் இவனை எதுவுமே கேட்கல பாத்தியா? என்னது இந்த கேரளா போலீஸ் இவ்வளவு நாள் ஆளை காணவே சொல்லி எதுவுமே கேட்கல பாத்தியா? அதான் சரி இன்னொரு ஒரு அவனோட ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா, அவளை அனுப்பிச்சு விட்டான். அவளை பத்தியும் தெரியல, எதை பத்தியும் தெரியல. பாத்தி எதை பார்த்தாலும் இன்னொருத்த கேரக்டர் சைமனோட பொண்ணு பையன் அவன் ஏமாந்தான் பாரு அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு. அவன் ஏதோ சரி சும்மா சைக் கேரக்டர் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை ப்ரோ. ஆனால் வந்து அந்த சீன்லாம் வந்து நொந்துட்டான் ப்ரோ. ஒரு பொண்ணை நம்பி ஏமாத்துட்டேன் மேடம். இந்த உலகத்தில் எல்லாம் அப்படி தான், எல்லா பிள்ளைங்களும் அப்படி தானே. கரெக்டு தான். நீ கூட நண்பா அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டில் போட்டணும் ப்ளீஸ் நண்பா. எடிட் எனக்கு வராது நண்பா, அது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கட் பண்ணி போகிறது மட்டும்தான் எனக்கு வருது. வேற ப்ரோ அமைதியா இரு ப்ரோ. இல்லை நான் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு சூப்பர் ஸ்டார் கேரக்டரே சைக் கேரக்டர் மட்டும் தேவா கேரக்டர் தேவராஜ் பெரிய ஆக்டரு. இருந்தாலும் வெறும் ஃப்ளாஷ்பேக்கில் கட்டி விட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனே டெட் பாட்டியில் இருந்தாலும் காட்டிடுவீங்க பார்த்து. உண்மையிலடா லோகேஷ் வந்து கமல் ஃபேனுங்கிறது இப்போதான் ப்ரோ தெரியுது. லோகேஷ் கனகராஜோட அந்த மூவி லிஸ்ட்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது கைதி தான். மாநகரம் பார்த்தேன். மாநகரம் உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. அதுலலாம் ஃபீமேல்ஸை கட் பண்ணுவான்ல, அதில் ஃபீமேல்ஸை கட் பண்ணுவான்ல, ரொம்ப பெரிய ஃபீமேல்ஸ்லாம் வைக்க மாட்டான். பட் குவாலிட்டியான ஃபீமேல்ஸை கேரக்டர். கதை என்ன, ஒரு நைட்டு நடக்குது கடத்துறாங்க. சரி இது கைதி படத்தோட ரிவ்யூ மாதிரி ஆயிரும். நீங்கள் சொல்லுங்கள், கூலியை பற்றி சொல்லுங்கள். கதை இருந்தால் தானே சொல்கிறது. கதை நான் சொல்கிறேன். கதைலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து செத்து போயிடுறான். ஓகே, ரிவெஞ்ச் ஸ்டோரி. இட்ஸ் அ ரிவெஞ்ச். நான் இன்னொன்று கேட்குறேன். அதாவது அந்த ஷோபின் கேரளா ஆக்டர் வந்து சுத்தி கஷ்டம் பிடிச்சிட்டு அவன் சொல்கிறபடியே நடக்கிறான். இடையில சூப்பர் ஸ்டார் அவனோட ஆளுங்கள்ட்டெல்லாம் பேசுவான் பார்த்தியா? ஆமாம். நான் பொண்ணை பார்த்துட்டேன் ஆனால் கூடவே இருக்கான். அந்த சீனில் மாட்டியிருப்பான்னு நினச்சில்ல? இவங்களை பிடிச்சிருவாங்க, பிடிச்சி அடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களான்னு நினச்சோம்ல. ஆனால் அவ்வளோ மக்கமாக இருந்தான். பொண்ணை பார்த்துட்டேன் கூடவே இருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவான். இங்கிட்ட என்ன அந்த இன்னும் 2 பொண்ணுங்களை பார்த்துட்டேன் அவங்கள பாரு. ஆளுங்களை வச்சு அவனோட மொத்த காசு எல்லாத்தையும் அடிக்க தெரியுது, பொண்ணுங்களை காப்பாற்ற தெரியுது. அவனை பிடிக்க தெரியாது. அவன் அந்த டயத்தில் சொல்கிறான்ல, சத்யராஜ் கொண்டு இவன் தான் தெரிஞ்சு வச்சு அந்த பொண்ணுக்கும் தெரியும். சுத்தியரசன்னு அந்த பெல்ட் அவன் கழுத்தில் மாட்டோமான்னு சொன்னான்ல, அப்பயே போட்டு தள்ளிருக்கலாம். அப்பயே கதை முடிஞ்சிருக்கும். அப்பயே முடிஞ்சிருந்தா அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கதை எப்படி எடுப்பேன்? சரி, நான் பிளாட் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிக்கல ப்ரோ. கதை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்போவே அவனை கொண்டு வந்து வச்சு அந்த சைமனோட பையனும் சேர்த்துருக்க மாட்டேன்.
சைமன் கதை இருக்காதுல்ல. சைமன் உண்மையிலே தெளிவாக கேட்டேன் என்னடி அப்பவே சொன்னேன் கொன்றுதான் என் பையன் இன்னும் செத்துருக்க மாட்டான்னு. நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டான் ப்ரோ. உண்மையிலே என் பேச்சு அப்பவே கேட்டிருந்தீங்கன்னா அவனும் செத்த மாதிரியே இருக்கும், நீயும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், என் பையனும் செத்துருக்க மாட்டான். ஆனால் சைமன் கேரக்டர் நல்ல கேரக்டர் ப்ரோ, மாஸ் தான் ப்ரோ உண்மையாவே. அந்த படத்தில் அவன் ஹீரோ மாதிரி இருந்தான். ஆன்டி கிரகனிஸ்டா என்னமோ சொல்லுவாங்க, அது வரல சாரி. பட் அந்த மாதிரி வில்லன் கேரக்டர்லேயே வந்து அவனை பார்த்தா ஜாலியான வில்லனாக இருந்துச்சு. பணக்காரனா அப்படி வாழலாம் தெரியுமா, ஜெட்டில் போகிறான், ஃபோனை தூக்கி எறிகிறான், ஜெட்டில் உடைக்கிறான், கிளாஸை உடைக்கிறான், ஜாலியாக இருக்கான். வா அதுதான் அந்த மாதிரி ஒரு பணக்காரன் தான் வாழலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இல்லீகலாக எதுவும் பண்ண முடியாது, ஒரு இல்லீகலாக தான் பண்ண முடியும் கைஸ். ஆனால் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எப்படி சொல்ல, ஒரு சொசைட்டி நியூஸ். இந்த மாதிரி இல்லீகலாலாம் எதுவும் பண்ணாதீங்க, லீகலாக என்ன வேணாலும் பண்ணி பெரிய பணம் சம்பாதிங்க. சைமன் மாதிரி ஆகணும் தான் ஆசை, தெரில. அதுக்கப்புறம் நல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய கதையில் வந்து பிளாட் ஹோல்ஸ் மாதிரி குழி பள்ளம் எல்லாம் இருக்கு. பட் இப்போ கூலி படத்தோட கதை ரிவெஞ்சில் நட்டனூரில் சைமன் வந்து ஊடால வந்துட்டேன். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போய் முடிய போகும். சைமன் உண்மையில ஊடால வந்துட்டேன். ஆமாம், சைமன் ஊடால வரல, இப்போ இவர் தான் அப்புறம் ஊடால விட்டாரு. சூப்பர் ஸ்டார் தெளிவாக இருந்தது. அப்போவே சுத்திகாசனை காப்பாற்றின அந்த டயத்துலேயே இவனை போட்டு தெளிந்தா முடிஞ்சிருக்கும் கதை. சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீ கதையை முடிக்கணும்னா அவர் பார்த்த எல்லாரையும் போட்டு தள்ளியிருந்தா, ரஜினி முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற ஆளெல்லாம் போட்டுக்கிட்டே வந்திருந்தா கூட அது நேரத்து படம் முடிஞ்சிடும். இல்ல அத்தனை பேர் இருக்காங்க, ஒத்தாலான்னு போட்டு படம் ஃபுல்லா அவர் எத்தனை பேர் அடிச்சு காமிச்சாரு, நீ வேற. சரி, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நான் ரஜினியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். ஓகே, எப்படின்னா ஜாலியா பண்ணாரு, இவ்வளோ நல்ல விதமா சொன்னாலும் சரி சொல்லுவாங்க. இல்லை ப்ரோ, அடி வாங்க முடியாது ப்ரோ நம்மளால. உண்மையாக படம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாருங்க. பட் லோகேஷ் கனகராஜ்ன்றதோட உண்மையிலே படத்தில் உண்மையே ரொம்ப பிடிச்சது பிஜிஎம். அனிருத் எங்கேருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் முதல்ல. உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இப்படி ஓப்பன் அப் ஆகுது, அதுதான் எனக்கு தெரியல. ஸோ பட் பிஜிஎம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் வந்து மோனிகா சாங் உண்மையிலே நல்ல வைப்பாக இருந்துச்சு. அப்படியா? ஆனால் நீங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துருந்த மாதிரி வைப் பண்ணேன். நான் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி கண்ணை அடிக்கிட்டு இருந்தேன். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? வேற எதுவும் பயமாயிடுச்சு, வேற எதுவும். சரி, ஓகே, இது ரொம்ப இதாக போகுது. ஒன்றும் இல்லை கைஸ், படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து ஒரு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க சொல்லுங்கள். ஏய், யோசிக்காத ப்ரோ, சொல்லு ப்ரோ, டக்குனு 9.5 சொல்லியிருக்கேன். மனசுக்கு 5.5 தான் தோணுது. 5.5. சரி, நிறைய கேரக்டர்ஸ், பெரிய பெரிய கேரக்டர்ஸ். நீ உனக்கு உள்ளதை மட்டும் சொல்லு. 6.5. நான்லாம் அடிச்சு சொல்லுவேன் 9.5 மிரட்டி விட்டாரு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி வைப்பு வேணும், வைப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த படம் பார்த்தா ஜாலியாயிரும். ஓகே, எனக்கு கதை வேணும், எனக்கு ஏதாவது எமோஷனல் கனெக்ட் வேணும். ப்ரோ, அந்த டாட்டூடு கையை பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்மளும் வாழ்க்கை இங்கே ப்ரோ, படம் பார்க்க வர்றது எனக்கு நீ பேசுன ஆடியோ இதில் இருக்கான்னு டவுட்டாக இருக்கு. எனக்கு தூரத்தில் இருக்கு, நீ வேற. எனக்கு வேற பயம், ஆடியோவே கிடைக்காது, பயமா இருக்கு எனக்கு. போய் தான் டப்பிங் பண்ணும் ப்ரோ, வாய்ப்பே கிடையாது ப்ரோ. நான் உண்மையிலே ஒரு வில்லனா இருக்கேன். நான் எனக்கு கீழே இத்தனை ராஜ்யம் நடக்குது அப்படின்னா, எனக்கு ஆளுங்களை கொண்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் சின்ன வயசுல என் அப்பாவோட சாம்பிராஜ்யத்தை அழிச்சவன். இப்போ உட்காந்து என் சாம்பிராஜ்யத்தை பாதி சாம்பிராஜ்யத்தை அழிக்க பார்க்குறான். சரி, ஓகே, அந்த அளவுக்கு பெரிய பவர் இருக்கு, பேக்கப் எல்லாமே நிறைய இருக்கு. நான் உன்னை கொல்லலை, நீ வேணா என் கூட வா அப்படின்னு மரியாதைலாம் கேட்கணும். வரியா அப்படின்னு நான் கேட்பேன். நீ இல்லையா, உன்னை நான் பின்னாடி எப்படி கொள்ள முடியுமோ கொண்டு நான் என் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். இல்லைன்னா நான் அப்படி தான் இருப்பேன். என் பிரச்சனைக்கு எவனாவது கூட வந்தானா நான் பண்ண கரெக்டாக தப்போ, எனக்கு எதிரே எவனாச்சும் வந்தான் நான் அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு தான் போவேன். கண்ணு வந்து கத்தி வச்சுட்டேன். அண்ணா நீங்களா அண்ணா நீங்களாண்ணா தெரியாம போச்சுன்ற மாதிரி உண்மைதான் ப்ரோ. அது நான் என்ன சொல்றேன், ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா அமீர் கான் இப்படி கட்டிட்டீங்க. அமீர் கான் அடுத்த சீன்ல எப்படி வந்து ப்ரோ அவனுக்கு மாஸ்க் கூப்பிட்றதுக்காக அத்தனை பேர் போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிட்டாங்க. தூங்கு தங்கல் எவ்வளோ பெரிய. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நீனா அப்படி சொல்றதுக்கெல்லாம் இல்லை ப்ரோ, சிம்பிளாக காட்டிவிட்டேன்.
நல்லா இருந்துச்சு ஓகே சிம்பிளாக கட்டிட்டாங்க அவ்வளோதான். காட்டு அப்படி உபேந்திராவும் சிம்பிளாக கட்டி எனக்கு ஓப்பனிங் அப்போ ரஜினி ஓப்பனிங் நல்லா இல்லை. ரஜினி ஓப்பனிங் மாசா இல்லை. பிஜிஎம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்த இன்டர்வல் பிஜிஎம்லாம் அந்த அளவுக்கு எப்படி காட்டினாங்க. சூப்பர் ஸ்டார் அவருக்கு பிஜிஎம் அதான் எனக்கு ஓப்பனிங் பிடிக்கல, பட் இவருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓப்பனிங் தான் இல்லை ஓகே, பட் இன்டர்வலுக்கு சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் எப்படி போட்டீங்க? பிஜிஎம் தான் நான் தான் சொல்கிறேன். அனிருத்து தான் வேலை பார்த்துட்டாரு நிறையா சொல்கிறேன். இல்லை வேண்டாம் ரொம்ப போதும் ப்ரோ. நான் சொல்கிறேன் என்னோட ரேட்டிங் 9.5. சார் உங்களோட ரேட்டிங் வந்து உண்மையிலே படத்தில் நாகார்ஜுனாவும் அந்த சோபி இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க முடியாது. நல்லா தூக்கி நிப்பாட்டிட்டாங்க கேரக்டர் வைஸ். அந்த படத்தில் கேரக்டர் வைஸ் இந்த 2 கேரக்டர் தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினி, ஸ்ருதிஹாசன் எல்லாம். ஆனால் ஸ்ருதிஹாசன்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது கதையில். இல்லை ஸ்ருதிஹாசன் நல்லா கட்டது கொடுத்த கேரக்டர் கட்டவும். அந்த 2 பொண்ணுங்க அவங்க அப்பா அவங்க சைடு கேரக்டர் தான். ஸ்ருதிஹாசன் வந்து அவங்களோட பொண்ணு. ப்ரோ ஒருத்தன் ட்ரெயின்லேருந்து பிடிச்சிட்டு குதிச்சான் பாரு, அந்த சீனை மாத்துறதே அவன் தான். இல்லைன்னா அந்த இடத்துல சுதிஹாசனை போட்டதில் இருப்பான், பிடிச்சிட்டு போயிருப்பான். அவன் கதை வேற மாதிரி அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நீ இருந்தாலும் அப்படி தான். நான் ஏன் பண்ணல, நீ ஏன் தள்ளியாச்சு விட்டுருப்பான். சரி ஓகே, உங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். இது வந்து 30 மினிட்ஸ் ஷார்ட்ஸில் வர ரிவ்யூவாக இருக்கும். ஓகே, படம் எப்படி இருந்துச்சுன்னா மாஸ் வேணும், வைப் வேணும்னு நினைக்கிறேன். சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா டாப் ஆக்டர்ஸையும் வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு படம், வைப் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே வைப்பு. பட் எனக்கு இது மிஸ் ஆகுது ப்ரோ. லோகேஷ் கனகராஜோட அந்த பஞ்ச் இருக்கும்ல, அதாவது வந்து ஒரு லோகேஷ் உண்மையிலே லோகேஷ் படம்னா ஒரு நல்ல த்ரில்லிங் இருக்கும். நல்லா அதாவது ஆக்ஷன் மட்டும் இல்லை, சும்மா அடி குத்து ரத்தம் தெரியும் அந்த மட்டும் இல்லை, டிரான்சிஷன் இருக்கும். அதாவது இந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு சீன் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் காமிக்கிற மாதிரி டிரான்சிஷன். இது வந்து பிளாட் மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தியா? ரஜினி சீன் எவ்வளோ நேரத்தில் போகுது பார்த்தியா? ரொம்ப நல்ல த்ரில்லிங்காக போகும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாகவே இருக்கும். இதில் வந்து நல்லாவே தெரியுது. இந்த சைமன் வந்து அந்த அவன் கீழே உள்ள கேரக்டர் பேர் தாலியா விட்டுருங்க எனக்கு தெரில. ஹெட்டு அதான் கேரளா ஆக்டர் அடிப்பான்ல, அப்போ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு சைமன் இந்த உட்காந்துருக்க நடிக்காமல் இவனை தான் அடிக்க போகிறான்னு. எனக்கு தெரியல, அது சத்தியமே நல்லாவே தெரிஞ்சு. அவன் நல்லா இப்படி தூக்கி இப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் வரவே தெரிஞ்சு. சரி, எனக்கு ட்விஸ்ட் வந்து அந்த பொண்ணு இவனோட பொண்டாட்டியாக இருந்தது. சரி ரிவ்யூ இதுக்கு மேலே என்ன ரிவ்யூ? இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. நான் 2-3 தடவை பார்ப்பேன்ப்பா, ஏன்னா வந்து வைப்பு ஃபுல்லி வைப். மற்றபடி ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும், அமேசான் ஃபேன்ஸ் மாதிரி எல்லாரும் வந்து பார்க்கலாம். வைப்பு ஃபுல்லி வைப், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ன்ற பேரில் கோல்டு எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி